ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு நாளில் நான் என்னென்னலாம் இன்றைக்கி பண்ணுறேன் அதை தான் காமிக்க போகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜ் பார்த்தேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜஸ்லாம். இன்றைக்கி பட்டர்லேருந்து கீ தான் காய்ச்சிட்ருக்கேன். என்னுடைய ஃபேவரேட்டான பட்டர்னால் கிர்க்லாண்டோட இந்த 95% கிராஸ் ஃபெட் பட்டரு. இந்த கலரே பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். சால்டட் பட்டர் தான். நம்ம கீ காய்ச்சும் போது அது சால்ட்டாலாம் இருக்காது. இந்த மில்க் சாலிட்ஸ்லேயே சால்ட்லாம் வந்து செட்டில் ஆகிடும். கீ வந்து சால்ட்டாக இருக்கவே இருக்காது. அதனால் சால்ட்டட்லேயும் காய்ச்சுவேன், அன்சால்ட்டட்லேயும் காய்ச்சுவேன். இந்த பட்டர் என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பட்டர். என்சியில் நான் இருக்கிற ஏரியாவில் வெயிலும் அடிக்கும், திடீர்னு மழையும் பெய்யும். இப்போது வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கீ பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட் எல்லோவாக இருக்குது. அதுக்கு ரீசனே வந்து இந்த பட்டரு 95% கிராஸ் ஃபெட் பண்ண கவுல வந்தது. கன்வென்ஷனல் பட்டருக்கும் இந்த பட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஏன்னா இதில் ஹை ஒமேகா ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இது 95% கிராஸ் ஃபெட் பண்ணதுனால. கீ பண்ணும்போது அந்த மில்க் சாலிட்ஸ் அதில் செட்டில் ஆகிடுது இல்லையா, அதை எப்போதுமே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. மில்க் சாலிட்ஸும் அந்த வாட்டர் எல்லாமே போய் தான் அந்த கிளாரிஃபைட் கீ கிடைக்கிது. ஸோ பெட்டர் வந்து அந்த மில்க் சாலிட்ஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறது. ஃபைனலாக அந்த மில்க் சாலிட்ஸ்லாம் அழகாக அதில் செட்டில் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா வெறும் நம்மளுக்கு கீ தான் கிடைக்கும். அந்த மில்க் சாலிட்ஸை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி காஸ்கோவில் கெரிகோல்டு ஐரிஷ் அன்சால்டட் பட்டர் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க் சாலிட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிட்டு தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போ கீ பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் கீ பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. வெதர் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெயில் அடிச்சுது, இப்போ நல்லா மழை பெஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெதரு. இதுவுமே எனக்கு பிடிச்ச வெதர் தான். எனக்கு மழை பெய்யறத விட மழை பெய்யறதுக்கு முன்னாடி அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வெதர் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பசங்களுக்கு சிக்கன் கட்லட் பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போது லஞ்சுக்கும் எங்களுக்கு பண்ணிக்க போகிறேன். சிக்கனை நல்லா ஃபுட் ப்ராசஸரில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர், கியூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஃபெனல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் கோட் பண்ணி அதை வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். இது சோர்டோ கார்லிக் ப்ரெட்டு, அதனால் நான் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுங்க. 2 பக்கமும் பொறுமையாக குக் பண்ணுங்கள். சிக்கன் சூப்பராகவே குக் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்பிளி நேச்சர் ஆர்கானிக் சிக்கன், ஆல்டியில் வாங்கினது. எந்த சிக்கன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே யூஎஸில் என்ன கேட்டிங்கன்னா ஆர்கானிக் சிக்கன் வாங்கிக்கிறதே பெட்ரு. ஏன்னா மற்ற சிக்கனில் வந்து இந்த GMO கிராப்ஸ் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பெட்டர் நம்ம ஆர்கானிக்காக போய்க்கிறது. GMO கிராப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். 80 to 90% ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து GMO தான். ஆர்கானிக்காக நான் GMOன்னு போட்டிருந்தால் மட்டும்தான் வந்து அது நான் GMO ப்ராடக்ட்ஸ். சிக்கன் கட்லட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான குழம்பு தான் வைக்க போகிறேன். தேங்காய் குழம்பா இல்லை தக்காளி குழம்பா அப்படின்னு தெரியாது.
ஆனால் எல்லாம் அரைச்சி போட்ட ஒரு குழம்பு. மல்லி, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதோட காஷ்மீரி சில்லி ப்ளஸ் நார்மல் சில்லி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைனாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன், வாட்டர் எதுவுமே சேர்க்காம. குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை ஃபைனாக வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வாட்டர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் குழம்பு நல்லா கொதிச்சிரும். கீ இப்போ தானே செஞ்சு வச்சுருந்தோம், உருகி இருந்துச்சு இல்லை, அது அப்படியே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே மணல் மணலாக இருக்கும் இப்போ கீ. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் சூப்பர் ஈஸி அண்ட் யம்மியான குழம்பு வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பசங்களை பிக் பண்ணிவிட்டு அப்படியே க்ராசரி ஷாப்பிங் போகிறோம். எப்போதுமே ஒரு டிஷர்ட்டு, இந்த ட்ராக் பேண்ட்டில் தான் போவேன். இன்றைக்கி வீடியோக்காக இந்த டாப்லாம் போட்டிருக்கேன். எப்போதுமே மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். ரொம்ப நல்ல மூடில் இருந்தேன்னா நியூட் லிப்ஸ்டிக்ஸ் போடுவேன். ப்ரௌன் ஷேட்ஸில் இருக்க நியூட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. பசங்களையுமே பிக் பண்ணிவிட்டு க்ராசரி ஷாப்பிங் தான் போகிறோம். காட்டுங்க என்ன அப்படியே பார்ப்போம். 100 days மாட்டர். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.